யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்துல நாம பண்ற பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எதுவா இருக்கும்? சில சமயம் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன துப்பு தான். இன்னைக்கு நாம அப்படியான ஒரு கதையை தான் பார்க்க போறோம். 2017ல நாசாவோட K2 டெலஸ்கோப் சும்மா அதோட வழக்கமான வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ HD 137010ன்னு ஒரு நட்சத்திரத்திலிருந்து வர்ற வெளிச்சத்துல ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன டிப், ரொம்ப ரொம்ப சின்னது. வெறும் 10 மணி நேரம் மட்டும்தான் அந்த வெளிச்சம் மங்குச்சு, அவ்வளவுதான். அப்போ கேள்வி இதுதான், அந்த இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது என்ன? இது டெலஸ்கோப்ல ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையா, இல்ல சும்மா நட்சத்திரத்துல நடக்கிற ஒரு சாதாரண விஷயமா, இல்ல ஒருவேளை இது வேறொரு உலகத்தோட நிழலா? சரி, வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த ஒரே ஒரு தடைய வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா, ஒரு பெரிய கடற்கரையில ஒரே ஒரு கால் தடத்தை மட்டும் வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஏன் அப்படி சொல்றேன்னு பாருங்க. பொதுவா விஞ்ஞானிகள் எப்படி கோள்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டிரான்சிட் மெத்தட் அப்படின்னு ஒரு வழியில தான். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னால ஒரு கிரகம் கடந்து போகும்போது அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் லேசா மங்கும். ஆனா ஒரு கிரகத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி வெளிச்சம் மங்குறது திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில நடக்கணும். ஆனா இங்கதான் பெரிய சிக்கலே. நாம பார்த்த இந்த நிகழ்வு ஒரே ஒரு முறை தான் நடந்திருக்கு. இப்போ இந்த அட்டவணையை பாருங்களேன். இதுல K2 மிஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும். கெப்லர் மாதிரி வருஷக்கணக்கா வானத்துல ஒரே இடத்த பார்க்காம K2 மிஷன் ஒரு பகுதியை சுமார் 80 நாளைக்கு மட்டும்தான் கவனிக்கும். இதனால ஒரு வருஷம் ரொம்ப நீளமா இருக்கிற ஒரு கிரகத்தை இது ஒரே ஒரு முறை தான் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் அரிதான வாய்ப்புனாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு பெரிய சவாலும் கூட, இல்லையா? இப்போ நம்ம கதை ஒரு த்ரில்லர் படமா மாறுது. ஒரு டிடெக்டிவ் மாதிரி விஞ்ஞானிகள் அந்த ஒளி மங்குனதுக்கு வேற என்னென்ன காரணமெல்லாம் இருக்கலாம்னு லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்னா நீக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட செக்லிஸ்ட்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்க. முதல் சந்தேகம், இது டெலிஸ்கோப்ல ஏற்பட்ட டெக்னிக்கல் பிரச்சனையா? செக் பண்ணாங்க, இல்ல. ரெண்டாவது, சரி ஒருவேளை பின்னாடியில இருக்கிற வேற ஏதாவது நட்சத்திரம் காரணமா இருக்குமோ? அதையும் செக் பண்ணாங்க, அதுவும் இல்ல. மூணாவது, இது 2 நட்சத்திரங்கள் ஒன்னே ஒன்னு சுத்தி வர்ற அமைப்பா இருக்குமோ? அதையும் நிராகரிச்சுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தப்பான சாத்தியத்தையும் ரொம்ப கவனமா நீக்கினாங்க. இங்கதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சது. அந்த ஒளி மங்குனதோட வடிவம் அது வி ஷேப்ல இல்லாம யூ ஷேப்ல இருந்துச்சு. வி ஷேப்னா அது ஒரு நட்சத்திரமா இருக்கலாம். ஆனா யூ ஷேப் அது ஒரு திடமான கோள வடிவ பொருள் கடந்து போறதுக்கான கிளாசிக் அடையாளம். அதாவது இது ஒரு கிரகம். சோ எல்லா தப்பான தடயங்களையும் நீக்கினதுக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களோட ஆய்வுல சொல்றத போல ஒரு கிரகம் கடந்து செல்றத தவிர இந்த நிகழ்வை விளக்கக்கூடிய வேற எந்த ஒரு கருதுகோளும் இல்ல. அதாவது சந்தேகத்துக்கே இடமில்லாம அங்க இருக்கிறது ஒரு கிரகம் தான். சரி, அப்ப அந்த முக்கிய சந்தேக நபர் யாரு? அவரோட பேரு தான் HD 137010b. அதோட ஆரம் பூமியை விட வெறும் 6% தான் பெருசு. நினைச்சு பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு பூமி சைஸ் உலகம். அடுத்ததா அதோட ஒரு வருஷம், அதாவது அது அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுத்தி வர எடுத்துக்கிற நேரம் சுமார் 355 நாட்கள். நம்ம பூமிக்கே 365 நாட்கள். எவ்வளவு ஆச்சரியமா ஒத்துப்போது பாருங்க. கடைசியா இந்த புதிரோட கடைசி துண்டு, அதுக்கு கிடைக்கிற வெளிச்சம் நம்ம பூமிக்கு கிடைக்கிற வெளிச்சத்துல வெறும் 29% தான் அதுக்கு கிடைக்குது. அப்படின்னா இது நம்ம பூமியை விட ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு உலகமா இருக்கணும். சோ இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்றேன்னா பாருங்க, பூமி மாதிரி ஒரு சைஸ், பூமி மாதிரி ஒரு சுற்றுப்பாதை, அதுவும் சூரியன் மாதிரி ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை சுத்தி வருது. இந்த மூணும் ஒன்னா சேர்ந்தது தான் இந்த கண்டுபிடிப்ப ஒரு மைல்கல்னு சொல்ல வைக்குது. சரி, இதனால என்ன? இந்த கிரகம் ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க இதோட முழு கேஸ் ஃபைலையும் திறந்து பார்ப்போம். உயிர்வாழத் தகுதியான மண்டலம், அதாவது ஹேபிட்டபிள் ஜோன்னா என்ன? சிம்பிளா சொன்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து சரியான தூரத்துல இருக்கிறது. ரொம்ப சூடாவும் இல்லாம ரொம்ப குளிராவும் இல்லாம ஒரு கிரகத்தோட மேற்பரப்புல தண்ணி திரவ நிலையில இருக்க முடியற அந்த கோல்டிலாக்ஸ் ஜோன் தான் அது. நம்ம HD 137010b இந்த சுவாரஸ்யமான ஜோனோட விளிம்புல இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்களேன். பூமி வாங்குற வெளிச்சத்தோட ஒப்பிடும்போது HD 137010b ரொம்ப கம்மியான வெளிச்சத்தை தான் வாங்குது. கிட்டத்தட்ட நம்ம செவ்வாய் கிரகம் மாதிரி. பார்த்த உடனே அப்ப இது ஒரு ஐஸ் கட்டியா இருக்குமே தோணலாம். ஆனா அப்படி சொல்லிட முடியாது. அதுக்கு சரியான வளிமண்டலம், ஒரு திக்கான அட்மாஸ்பியர் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கேயும் தண்ணி திரவமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இது சுத்தி வர்ற நட்சத்திரம் அது ஒரு K டுவார்ஃப் ஸ்டார். இந்த வகை நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப நாள் வாழும், அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் இருக்கும். சின்ன M டுவார்ஃப் நட்சத்திரங்கள் மாதிரி அடிக்கடி ஆபத்தான கதிர்வீச்ச கக்காது.
இதனால என்ன நன்மைனா, ஒருவேளை அங்க உயிர் உருவாக ஆரம்பிச்சா அது மெதுவா பரிணாம வளர்ச்சி அடையறதுக்கு பில்லியன் கணக்கான வருஷங்கள் டைம் கிடைக்கும். அப்போ இது வாழக்கூடிய மண்டலத்துல இருக்கிற சான்ஸ் எவ்வளோ? இந்த சார்ட் படி பார்த்தா கிட்டத்தட்ட 51% வாய்ப்பு இருக்கு. அதுல 40% கன்சர்வேட்டிவ் ஜோன், அதாவது உறுதியா இருக்க வாய்ப்புள்ள பகுதியிலையும், மீதி 11% ஆப்டிமிஸ்டிக் ஜோன், அதாவது இருக்கலான்னு நம்பப்படுற பகுதியிலையும் வருது. ஆமா, இது கொஞ்சம் குளிர்ச்சியான பக்கம்தான் இருக்கு. ஆனாலும் இது ஒரு முக்கியமான வாய்ப்பு இல்லையா? சோ பாத்தீங்களா, ஒரே ஒரு நிழல், வெறும் 10 மணி நேரம் நீடிச்ச ஒரு சின்ன துப்பு ஒரு முழுசா புதிய உலகத்துக்கான கதவு திறந்திருக்கு. அதோட கதையை நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கேள்வி இதுதான், நம்ம மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை உத்து பார்க்கும்போது அது நமக்காக வேற என்ன மர்மங்களை ஒளிச்சு வச்சிருக்கோம்?